ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சவுதி தமிழன். நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறேன் நம்புறேன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் சவுதி அரேபியாவில் அல்கோபர்ங்கிற இடத்துல ஹால்ஃப் மூன் பீச்சுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அங்கே நம்ம இன்னைக்கு லீவுனால நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கும்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, வாங்க நண்பர்களே நம்ம பார்ப்போம். இதுதான் ஹால்ஃப் மூன் பீச். ஓகே நண்பர்களே, சவுதி அரேபியாவில் பஹ்ரைன் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பீச் தான் வந்திருக்கோம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அந்த வானத்தில் அந்த சூரியன் அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இது இந்த பைக் ரைடு பண்ணக்கூடிய இடம். அப்போ எல்லாம் பாலைவன ஏரியாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ஜாய்மெண்ட்டான இடம்னா நண்பர்களே, இது நல்ல என்ஜாய்மெண்ட்டான இடம். மேலே பறக்க பாருங்கள், இதுதான் பேராகிளைடிங்பாங்க. அது மேலே பறக்கக்கூடியது. அப்போ எல்லாம் நம்ம ஒவ்வொன்றாண்டு பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்ஜாய் ஹாலிடேக்கு வந்திருக்கல. ஓகே நண்பர்களே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நண்பர்களே தெரியுதா, இதுதான் இந்த பைக் ரைடிங் நான் போயிட்டுருக்கு பாருங்க. ஏரியா நிறைய இருக்குது. நம்ம இடத்த போல் கொஞ்சம் சின்ன ஏரியாவில் இது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இந்த இடம் அமைச்சிருக்காங்க. நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்னால் சவுதி அரேபியாவில் இது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் உள்ள ஒரு இடம். ஈத் வெக்கேஷன் ஹாலிடேஸில் நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, பைக் ரைடிங் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்தில். 1 hour 2 hourன்னு நம்ம ரெண்டுக்கு இந்த பைக்கை வாடகைக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம பீச்சுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம கடலுக்குள்ளே குளிக்கைக்கு நாங்கள் அன்பிளானிங்கில் வந்திருந்தோம். அதனால் குளிக்கைக்கு டவல் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்த மட்டுக்கு நம்ம கடலுக்குள்ளே நமக்கு ஒரு லிமிட் ஏரியா தந்திருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு நம்ம போய் காலை தொட்டுட்டு வந்துடுவோம் நண்பர்களே. வாங்க. காலெல்லாம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நண்பர்களே. உள்ள அந்த மண் கொஞ்சம் இழுப்பு இருக்குது. அலைகள் குறவு தான் இங்கே உள்ள கடலுக்கு. ஆனால் அந்த இழுப்பு இருக்குது நண்பர்களே. ஃபைனலி நம்ம ஏகதேசம் அவங்க தந்த பார்டர் வரைக்கும் நம்ம போயிட்டோம் நண்பர்களே. நம்ம அந்த பார்டரில் இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு வேற பாருங்கள் நண்பர்களே. மேலே இதுதான் பாராகிளைடிங்கிறது பறக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நண்பர்களை அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. சரிதான் நண்பர்களே, இதுதான் பாராகிளைடிங். இது ஒரு ஆளுக்கு நம்ம 1/2 hour 1 hour மேலே பறந்துகிட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம தந்த லிமிட் ஏரியா இதுதான். கடலுக்கு இதுக்காங்க நம்ம போகக்கூடாது. நமக்கு ஒரு லிமிட் ஏரியா அவங்க கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வந்திருக்கோம். இதுதான் நண்பர்களே பைக் ரைடிங். இது நம்ம நண்பர்கள் அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு பைக் ரைடிங் போகலான்ட்டு வந்திருக்கோம். இது நம்ம இன்னொரு நண்பர் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு கார் ரைடிங்குள்ளே நம்ம உள்ள போய் இந்த காருக்குள்ளே இருந்து ஓட்டி நம்ம எவ்வளோ நேரம் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் இருக்க குதிரை சவாரி ஒன்று தொட்டு எல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃபுல் வீடியோ ஆகிட்டு போடலாம் நண்பர்களே. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். இதுதான் இங்கே உள்ள ஹால்ஃப் மூன் பீச்சில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ மேலாண்டில் தான் போட்டிருக்கோம். நம்ம உள்ளே போய் டீட்டெயில் ஒன்றும் போடல. டீட்டெயில் எல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம் நண்பர்களை. இப்போ பாருங்கள், நல்லா இருட்டாயாச்சு. கிட்டத்தட்ட ராத்திரி இங்கே உள்ள 7 மணிக்கிட்ட ஆயாச்சு. பாருங்கள் எல்லா இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே இந்த இடம். ஓகே நண்பர்களை, நம்ம எல்லாம் பார்த்து எடுத்து நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறோம். நம்ம வீட்டுக்கு போகிறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் தாரிய. நம்ம சேனலுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் தாங்க.